إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவை போற்றியவனாக, ஸலவாத்தும் சலாமும் எம்பெருமானார் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார் மற்றும் அவர்களது அனைத்து தோழர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று ஜும்ஆ எனும் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம் வாழ்க்கையில் எவற்றை எடுத்து நடக்குமாறு சொன்னானோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்குமாறும், எவற்றை செய்யக்கூடாது என்று அல்லாஹு தஆலா தடுத்தானோ எச்சரிக்கை செய்தானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்குமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹுதுபா பிரசங்கத்திலே தொழக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குவோம் என்ற தலைப்பிலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லக்கூடிய சில செய்திகளை, சில ஆதாரங்களை கொண்டு சில விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெற்றோர்களுக்கு இஸ்லாம் நிறைய அதிகமான பொறுப்புகளை வழங்கி இருக்கின்றது. குறிப்பாக பிள்ளைகளுடைய விடயத்திலே பெற்றோர்கள் மீது சில முக்கியமான பொறுப்புகளை இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது. இஸ்லாம் சொல்லக்கூடிய பெற்றோர்களுடைய பொறுப்புகளிலே மிக முக்கியமான ஒரு பொறுப்பு என்னவென்று சொன்னால், பிள்ளைகளை தொழக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும். தொழுகைக்கு முக்கியத்துவம் வழங்கக்கூடிய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். தொழுகையை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்பது பெற்றோர்களுடைய மிக பிரதான ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய தொழுகை விஷயத்திலே அலட்சியமாக பொடுபோக்காக இருக்கக்கூடிய ஒரு காலத்துல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அதிகமான பெற்றோர்களை நாம் பார்க்கின்ற போது பிள்ளைகளுடைய தொழுகையில் அவர்கள் கவனம் செலுத்துவது கிடையாது. பிள்ளைகள் தொழுதாலும் சரி, தொழாவிட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி என்று வாழக்கூடிய இருக்கக்கூடிய பெற்றோர்களை நாங்க
பல இடங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசலிலே அதான் சொல்லப்பட்டு ஜமாத் தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பெற்றோர்கள் தந்தைமார்கள் வந்து தொழுது கொண்டிருப்பார்கள். ஆனால் எமது பிள்ளைகள் எங்கே? அவர்களை காண முடியவில்லை. ஒன்றோ விளையாட்டு மைதானங்களில் விளையாடி கொண்டு, அல்லது வீட்டிலே தொலைபேசிகளை பயன்படுத்தி கொண்டு, அல்லது பாதையோரங்களிலே வீணான பேச்சுக்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களை நாங்க பார்க்கலாம். இப்படி தொழுகைக்கு முக்கியத்துவம் வழங்கப்படாத, தொழுகையிலே கவனம் செலுத்தால் ஒரு சமூகம் உருவாகி கொண்டு இருக்கின்றது என்பதை நாங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது பிள்ளைகள் மறுமையில் வெற்றி பெற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எமது பிள்ளைகள் மறுமையில் வெற்றி பெற்ற பிள்ளைகளாக அவர்கள் மாற வேண்டுமாக இருந்தால் எமது பிள்ளைகளுடைய தொழுகை சீராக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளிலே ஒரு அடியானிடம் முதலாவதாக விசாரிக்கப்படுவது அவனுடைய தொழுகையை பற்றிதான். அவனுடைய தொழுகையை பற்றிதான். அது சீராகிவிட்டால் அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் சீராகிவிடும். அவன் வெற்றி பெற்று விடுவான். அது பாழாகிவிட்டால், அவனுடைய தொழுகை சீர்குலைந்து விட்டால், பாழாகிவிட்டால் அவன் நஷ்டமடைந்து விடுவான், தோல்வி அடைந்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ தாவூத் என்ற கிரந்தத்திலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே எமது பிள்ளைகள் மட்டுமல்ல, நாமும் கூட மறுமையில் வெற்றி பெற்றவர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் எமது தொழுகை சீராக இருக்க வேண்டும், தொழுகை ஒழுங்கான அமைப்புல இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறுவர்கள் மட்டுமல்ல, வாலிபர்கள் மட்டுமல்ல, தொழாத பெரியவர்கள் கூட எம் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது கவலைக்குரிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், சின்ன பருவத்தில் தொழுகைக்கான பயிற்சி வழங்கப்படாததால இன்றைக்கு திருமணம் செஞ்சு தந்தையாக மாறி பெரிய குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களிடத்துல கூட இந்த தொழுகையை காண முடியாத நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கும் போது எப்படி நாங்க தொழக்கூடிய பிள்ளைகளை உருவாக்க முடியும்? எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அப்படி இருந்து விடக்கூடாது. எமது பிள்ளைகள் தொழுகையாளிகளாக மாற வேண்டும். எமது பிள்ளைகள் தொழுகையை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதில் பெற்றோர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று எமது பிள்ளைகளுடைய தொழுகை விஷயத்துல நாங்கள் கவனம் எடுக்காவிட்டால், எமது பிள்ளைகளுடைய தொழுகை விடயத்துல நாங்க பொடுபோக்காக இருந்தால் அல்லாஹ்விடத்துல நாங்க என்ன பதில் சொல்ல போகிறோம்? பிள்ளைகளுடைய விஷயத்துல பெற்றோர்களுக்கு மறுமையில் விசாரணை இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எமது பிள்ளைகளுடைய தொழுகை குறித்து அல்லாஹ் எங்களிடம் மறுமையில் விசாரிக்கின்ற போது நாங்கள் எப்படி அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல போகிறோம் என்பதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, கம்ப்யூட்டரை தெரிந்த, கம்ப்யூட்டரை படித்த பிள்ளைகளை உருவாக்கி இருக்கின்றோம். வசதியாக வாழக்கூடிய பிள்ளைகளை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். சிறந்த முறையில் தொழில் செய்து வியாபாரத்தில் முன்னேறக்கூடிய பிள்ளைகளை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். ஆனால் கேள்வி என்னவென்று சொன்னால், தொழக்கூடிய பிள்ளைகளை நான் உருவாக்கி இருக்கின்றேனா? தொழுகையை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக என்னுடைய பிள்ளைகளை நான் மாற்றி இருக்கின்றேனா என்பதை சிந்திக்கப்பட வேண்டிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது பிள்ளைகளை நாங்க தொழுகையாளிகளாக மாற்றுவதற்கு இஸ்லாம் அழகான சிறந்த வழிகாட்டல்களை எங்களுக்கு சொல்லி இருக்கின்றது. அதுல மிக முக்கியமானது துஆ. எமது பிள்ளைகள் தொழுகையாளிகளாக, தொழக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக முதல்ல நாங்கள் அல்லாஹ்விடத்துல கையேந்தி துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு முக்கியமான துஆவை சொல்லி காட்டுகிறார். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தித்தார்கள், இறைவா, என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்கி விடுவாயாக என்று கேட்டார்கள். அவரை மட்டும் சொல்லல, வமின் துர்ரியத்தி,
எனது சந்ததியில் உள்ளவர்களையும் எனது குடும்பத்தையும் எனது பிள்ளைகளையும் தொழக்கூடியவர்களாக, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இறைவா ஆக்கிவிடு, மாற்றிவிடு என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை படிப்பினையாக அல்லாஹ் எமக்கு அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே எமது பிள்ளைகளுடைய தொழுகைக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, எமது பிள்ளைகளுக்காக அல்லாஹ்விடத்திலே எத்தனையோ விடயங்களை கேட்டு துஆ செய்திருக்கின்றோம். என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில கையேந்துகிறோம். எனது பிள்ளையை தொழக்கூடியவனாக, 5 நேரம் தொழக்கூடியவனாக யா அல்லாஹ் மாற்றிவிடு என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். நாம் அடிக்கடி அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்தது போல பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எப்படி இருக்க வேண்டும்? பிள்ளைகளை பார்த்து தொழுங்கள் என்று சொல்லக்கூடிய தகப்பனாக, தாயாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும் என்பதும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தனது நபியை விழித்து சொல்லுகிறான், வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாஹ், நபியே உமது குடும்பத்தாருக்கு தொழுமாறு ஏவுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். வஸ்தபிர் அலைஹா, அதுல வரக்கூடிய கஷ்டங்களை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதை பார்க்கலாம். அப்ப நபியாக இருந்தாலும் அவருக்கும் கடமை என்ன? அவருடைய குடும்பத்தை, அவருடைய பிள்ளைகளை தொழ வைக்கிறது, தொழுமாறு சொல்லுவது அந்த நபிக்கு கூட கடமை என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். எங்களுடைய இந்த நபி மட்டுமல்ல, அவர் தனது குடும்பத்துக்கு தொழுமாறு சொல்லக்கூடிய ஒரு தந்தையாக இருந்தார். யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தனது குடும்பத்துக்கு தொழுமாறு கட்டளையிடக்கூடிய, ஜகாத்து கொடுக்குமாறு கட்டளையிடக்கூடிய ஒரு மனிதராக, ஒரு தந்தையாக இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதை பார்க்கலாம். அதே போன்று அல் குர்ஆன் சொல்லக்கூடிய இன்னொரு நல்லடியார் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு அவர்கள் செய்த உபதேசங்களை சூரா லுக்மானிலே நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் கூறுகின்றான், அவர் தனது மகனுக்கு செய்த உபதேசங்களில் ஒன்று, யா புனைய அகைமிஸ் ஸலாஹ், எனது அருமை மகனை தொழுகையை நிலைநாட்டு என்று சொன்னார். அப்ப நபிமார்கள், நல்லடியார்கள் எந்த அளவுக்கு பிள்ளைகளை என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ் நல்லடியார்களே, சில பெற்றோர்களை நாங்க பார்க்கலாம், பிள்ளைகள் ஸ்கூல்ல தரக்கூடிய ஹோம்ஒர்க் செய்யாவிட்டால் அந்த பிள்ளைகளை பேசுவார்கள், கண்டிப்பார்கள், சில நேரம் தண்டிப்பார்கள், சில நேரம் வீட்டை விட்டு கூட வெளியே போட்டு விடுவார்கள் சில பெற்றோர்கள். அதே போல சில பிள்ளைகள் பரீட்சையில் சித்தியடையாவிட்டால், ஃபெயில் ஆகிவிட்டால் அந்த பிள்ளைகளை ஏசுவார்கள், கண்டிப்பார்கள். இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களோட பிள்ளைகளை பார்த்து நாங்க எத்தனையோ கேள்விகள் ஒரு நாளைக்கு கேட்கிறோம். பிள்ளைகளை பார்த்து நாங்க என்ன கேட்கிறோம்? சாப்பிட்டீங்களா? ஸ்கூல்ல தந்த ஹோம்ஒர்க் செஞ்சீங்களா? அந்த டியூஷன் கிளாஸுக்கு போனீங்களா? இப்படியெல்லாம் நாங்க எங்களோட பிள்ளைகளை பத்தி கேட்கிறோம். தொழுதீங்களா என்று கேட்கக்கூடிய ஒரு தந்தையாக நான் இருக்கிறேனா? நீங்க அசர் தொழுதீங்களா? ஜமாத்தோடு பள்ளியில தொழுதீங்களா? சுபகுக்கு எழும்பினீங்களா? இப்படி கேட்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் மாறுகின்ற உண்மையான தொழுகையாளிகளாக நாங்கள் மாற்ற வேண்டுமாக இருந்தால், இஸ்லாம் சொல்லக்கூடிய இன்னொரு வழிகாட்டல் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், எமது பிள்ளைகளுக்கு நாங்க தொழுமாறு மட்டும் சொன்னால் போதாது, அந்த தொழுகைய எப்படி தொழ வேண்டும் என்பதையும் நாங்க அப்ப தொழுமாறு சொல்லுவதோடு அதை எப்படி தொழ வேண்டும் என்பதையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் மாற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி முடியாது. நபி அவங்க ஒவ்வொன்றையும் காட்டி தந்தாங்க. தக்பீர் சொல்லி தக்பீர் கட்டினது முதல் சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் ஒவ்வொரு காரியமாக அவர்கள் அழகாக தெளிவாக சொல்லாலும் செயலாலும் எங்களுக்கு அழகாக கற்று தந்தார்கள். எனவே அந்த தொழுக முறைய எமது பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்று தொழக்கூடிய சிலரை பார்க்கிறோம், வாலிபர்களும் தான், பெரியவர்களும் தான். சிலருக்கு எப்படி ருக்கு செய்ய வேண்டும் என்பது தெரியாது, சிலருக்கு எப்படி சுஜூது செய்ய வேண்டும் என்பது கூடாது. பிள்ளைகளுக்கு நாங்க தொழ சொல்லுவதோட அந்த தொழுகையை இப்படித்தான் தொழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் தொழுது காட்டினார்கள். இப்படி தொழுதால் தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற விடயத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எமது பிள்ளைகளுக்கு எத்தனை விஷயங்களை நாங்க படிச்சு கொடுத்திருக்கிறோம்.
படிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கிறோம். வாகனம் எப்படி ஓட்ட வேண்டும் என்பதை நாங்கள் படிச்சு கொடுத்திருக்கிறோம். அல்லது அதுக்கான கிளாஸ்களை அனுப்பி அதுக்குரிய ட்ரைனிங்களை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். கம்ப்யூட்டரை நாங்க படிச்சு கொடுத்திருக்கிறோம். அதுக்கான டியூஷன் வகுப்புகளை அனுப்பிக்கிறோம். நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். எனது மகன் அல்லது எனது மகள் தொழக்கூடிய முறை சரியா, எனது மகளுடைய அந்த தொழக்கூடிய முறையை நான் கவனித்திருக்கிறேனா, இப்படி சிந்திக்கக்கூடிய பெற்றோர்களாக நாங்கள் இருக்கின்ற போது நிச்சயம் எமது பிள்ளைகளை உண்மையான தொழுகையாளிகளாக மாற்ற முடியும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க எமது பிள்ளைகளை பார்த்து தொழுங்க என்று சொல்வதோடு إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. இஸ்லாம் சொன்ன வழிகாட்டல்களை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடரிலே அன்புக்குரிய சகோதரர்களே, எமது பிள்ளைகள் தொழுகையாளிகளாக மாறுவதற்கு இஸ்லாம் எம்மிடம் வலியுறுத்தக்கூடிய இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது எமது பிள்ளைகளுக்கு நாம் உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை தான் முக்கியமானது, மறுமை வாழ்வுதான் சிறந்தது என்ற இந்த அடிப்படை விஷயத்தை எமது பிள்ளைகளுடைய உள்ளத்துல நாம பதிய வைக்க வேண்டும். இந்த உலகத்திலுள்ள இந்த சுகபோகங்கள், உலகத்திலுள்ள அம்சங்கள், இவற்றை எல்லா அம்சங்களையும் விட மறுமை முக்கியமானது. மறுமை வாழ்க்கையெல்லாம் அழியக்கூடியது, நிரந்தரமானதல்ல. நிரந்தரமானது, நிலையானது மறுமை வாழ்க்கை தான். அதுதான் உண்மையான வாழ்க்கை. அதற்குத்தான் நாங்க இந்த உலகத்தில போராட வேண்டும், முயற்சிக்க வேண்டும். அதற்காக வேண்டித்தான் நாங்க இந்த உலகத்தில் அமல் செய்கிறோம். அந்த வாழ்க்கை தான் முக்கியமானது என்று கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே என்னை பார்த்து சொல்லுகிறான், பல் துஃபிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்கள்லாம் உலக வாழ்க்கை தான் முக்கியம் என்று உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீர்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், வல் ஆகிரத்து கைரு வ அப்கா, இந்த மறுமை தான் சிறந்ததும் நிலையானதும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே இந்த வசனம் சொல்லக்கூடிய அடிப்படை விஷயத்தை நாங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும். படிப்பை விட தொழுகைதான் முக்கியம், பரீட்சையை விட தொழுகைதான் முக்கியம், விளையாட்டை விட தொழுகைதான் முக்கியம், கிளாஸை விட தொழுகைதான் முக்கியம். இப்படி தொழுகைக்கு முக்கியத்துவம் வழங்கக்கூடிய பிள்ளைகளை நாம உருவாக்க முடியும். அப்ப அதற்கு பெற்றோர்கள் என்ன செய்யணும்? அதாவது மறுமை வாழ்க்கையை பற்றி அவர்களுக்கு அடிக்கடி சொல்லணும். மறுமை முக்கியமானது, மறுமைதான் நிரந்தரமானப்படுவது கிடையாது. தொழுகையை விட மற்ற விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. தொழுகையை விட தொழில் தான் முக்கியம், தொழுகையை விட படிப்பு தான் முக்கியம், தொழுகையை விட கிளாஸ் தான் முக்கியம், தொழுகையை விட விளையாட்டு தான் முக்கியம் என்று இன்று பிள்ளைகள் நினைக்கிறார்கள் என்று சொன்னால், கருதுகிறார்கள் என்று சொன்னால், அதற்கான மிக முக்கியமான காரணம் இந்த ஈமானிய பாடம். அதாவது உலகத்தை விட தொழக்கூடியவர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் இன்னொரு மிக முக்கியமான வழிகாட்டலை எங்களுக்கு சொல்லுகின்றது. அது என்னவென்று சொன்னால், தாயும் தகப்பனும் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தொழாம இருந்து கொண்டு பிள்ளைகளை தொழக்கூடியவர்களாக உருவாக்க முடியாது. முதலாவது தாய், அதே போல தகப்பனுக்கு ஏறுவதாக கொண்டு எப்படி ஏறணும், அதுல இருந்து எப்படி இறங்கணும், எல்லாத்தையும் தாயையும் தகப்பனும் எப்படி செய்யறாங்களோ அதை பார்த்து ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை படிச்சுக்கொள்ளும். அப்ப பிள்ளைகள் தொழக்கூடியவர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய தாயும் தகப்பனும் தொழுகையாளிகளாக இருக்கின்ற போது, டெய்லி எந்த நாளும் அந்த பிள்ளை அவதானிக்கின்ற போது அந்த பிள்ளையுடைய உள்ளத்துல என்ன பதிகிறது? தொழுகை முக்கியமானது, தொழுகைக்கு நாங்கள் முக்கியத்துவம் வழங்க வேண்டும். என்னுடைய வாப்பா நேரத்துக்கு தொழுது விட்டு வருகிறார், அப்ப நாங்க தொழுகையை நேரத்துக்கு தொழ வேண்டும் என்ற பாடத்தை பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளும். அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய தாய் வீட்டில் 5 நேரம் சரியாக நேரத்துக்கு தொழுகின்ற போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி யோசிப்பார்கள்? என்னுடைய உம்மா, என்னுடைய தாய் 5 நேரம் டைமுக்கு தொழக்கூடியவராக இருக்கிறார், அப்ப நானும் தொழணும், எனக்கும் இது ஒரு கடமையாக இருக்கின்றது என்பதை அந்த பிள்ளைகள் படிக்க ஆரம்பிப்பார்கள். அதனால தாயும் தகப்பனும் தொழக்கூடியவர்களாக இருக்கின்ற போதுதான் பிள்ளைகளை நாங்க தொழ. தாய் சொல்கிறாள் மகனை பார்த்து,
பாங்கு சொல்லுது, பள்ளிக்கு போய் தொழுது விட்டு வா என்று சொல்லக்கூடிய தாயாக இருக்கிறார். அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மகளை பார்த்து பாங்கு சொல்லிட்ட தொழுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு தாயாக இருப்பார். ஆனால் அந்த தாய் என்ன செய்கிறாள்? நேரத்துக்கு தொழாமல் அங்கே தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு அதில் உள்ள தொடர் நாடகங்களின் சினிமாக்களையும் பார்த்து கொண்டு நேரங்களை கழித்துக் கொண்டு இருக்கின்றாள் தாய். அப்ப இப்படியான தாயும் இப்படியான தகப்பனும் வீட்டுல இருந்தால் இருந்தால் முதல்ல நாங்க தொழணும். தந்தையாக இருந்தால் 5 நேரம் பள்ளிக்கு வந்து தொழணும். தாயாக இருந்தால் வீட்டுல சரியாக நேரத்துக்கு தொழணும். இத எந்த நாளும் பார்க்கக்கூடிய பிள்ளைகள் தொழுகைக்கு அவர்கள் பழக்கப்படுவார்கள், தொழுகையை விரும்புவார்கள், தொழுகைக்கு முக்கியத்துவம் வழங்குவார்கள் என்பதை நாங்க தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே தாயும் தகப்பனும் தொழுகை விஷயத்துல பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பது முக்கியத்துவம் நிறைய பேருக்கு தெரியாது. அதே போல தொழுதா என்னென்ன நன்மை கிடைக்கும், தொலாட்டி அதனுடைய பாரதூரம் என்ன, இதெல்லாம் இன்றைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாது. அதனால தொழுகையை பாழாக்குகின்றார்கள், தொழுகையை வீணாக்குகின்றார்கள், நேரத்துக்கு தொழாதவர்களாக இருக்கின்றார்கள். காரணம் என்ன? இந்த தொழுகையுடைய முக்கியத்துவம் தெரியாது. தொழுதா என்ன நன்மை கிடைக்கும், தொலாட்டி அதனுடைய விபரீதம் என்ன, இவைகளெல்லாம் அதாவது சொல்லிக் கொடுக்கப்படாததால இன்றைக்கு பிள்ளைகள் தொழுகை விஷயத்துல அதாவது பொடுபோக்காக இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே தொழுகையுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். ஒரு மனிதர் ஷஹாதா களிமா மொழிந்து இஸ்லாத்துக்கு வந்துவிட்டால் அவருக்கு அடுத்ததாக உடனே கடமையாக கூடியது தொழுகை தான். இது எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நோயாளியாக கூட இருந்தாலும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி வழங்கவில்லை என்ற இந்த செய்திகளை எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். யுத்த காலங்களில் கூட அந்த நேரங்களில் கூட அல்லாஹ் தொழுகையை விடுவதற்கு அனுமதி தரவில்லை. நடந்தாவது ஓடியாவது தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அந்த அளவுக்கு தொழுகை முக்கியமானது என்பதை எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த முக்கியத்துவம் எல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியாததாலதான் தொழுகை அவங்க ஒரு லேசான ஒரு சாதாரண விஷயமாக நினைத்திருக்கிறார். எனவே இப்படியான தொழுகையுடைய முக்கியத்துவம் எமது பிள்ளைகளுக்கு சரியாக போதிக்கப்பட வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களை, தொழுதா என்ன கிடைக்கும், தொழுதா என்ன சிறப்பு கிடைக்கும், இதுவும் எமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதர் ஒரு ஆற்றிலே ஒரு நாளில் 5 நேரம் குளித்தால் எப்படி அவருடைய உடலிலே அழுக்குகள் இருக்க மாட்டாதோ அதே போலதான் 5 நேரம் தொழக்கூடியவரிடத்திலே எந்த பாவமும் இருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இப்படியான செய்திகள் எமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அதே போல தனித்து தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது 27 மடங்கு சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய செய்திகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. யார் ஃபஜ்ர் தொழுகிறாரோ அவர் அன்று அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் எமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். யார் ஃபஜ்ர் தொழுகையையும் அஸர் தொழுகையையும் பேணி தொழுது வருகிறாரோ அவர் சுவர்க்கம் நுழைவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ்கள் செய்திகள் எல்லாம் எமது பிள்ளைகளுக்கு சரியாக போதிக்கப்பட வேண்டும். இப்படி தொழுகையுடைய சிறப்பை தெளிவுபடுத்தக்கூடிய ஹதீஸ்கள் செய்திகள் எல்லாம் இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரியாததால, அதனுடைய அந்த நன்மைகள் என்னவென்று தெரியாததால இன்று தொழுகைகள் பாழாக்கப்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தொழாவிட்டால் என்ன தண்டனை, தொழாவிட்டால் அதனுடைய விபரீதம் என்ன என்பதும் எமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் அஸர் தொழுகையை விடுகிறாரோ அவருடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். யார் ஃபஜ்ர் தொழாமல் விடியும் வரைக்கும் உறங்குகின்றாரோ அவருடைய காதிலே ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இந்த செய்திகளை எமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போன்று மறுமையிலே சக்கர் என்ற நரகத்திலே நுழைந்தவர்கள் அவர்களிடம் சுவர்க்கவாசிகள் கேட்பார்களே, நீங்கள் ஏன் இந்த நரகத்துல நுழைந்தீர்கள், இந்த சக்கர் என்ற நரகத்துல நீங்க ஏன் நுழைந்தீர்கள் என்று சுவர்க்கவாசிகள் கேட்பார்களே. அதற்கு அந்த நரகவாசிகள் என்ன சொல்லுவார்கள்? நாங்க உலகத்தில தொழாதவர்களாக இருந்தோம் என்று சொன்னார்களே. இந்த செய்திகள் எல்லாம் எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். தொழாதவர்களுக்கான தண்டனை என்ன, தொழாவிட்டால் மகள்மார் பெண் பிள்ளைகள் அவர்களுடைய தொழுகை விஷயத்திலும் நாங்கள் கவனம் எடுக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்க வேண்டும். வெறுமனே எங்களை ஆம்பளை புலகளை மட்டும் நாங்க பள்ளிக்கு கூட்டி கொண்டு வந்து தொலை வைப்பது எங்களோட கடமை அல்ல. அது மட்டும் எங்களோட கடமை அல்ல. வீட்டில் இருக்கக்கூடிய எமது பெண் பிள்ளைகள் தொழுதார்களா, அவர்கள்
அவர்கள் சரியாக தொழுகையை நிறைவேற்றுகின்றார்களா என்பதை பார்ப்பதும் பெற்றோர்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இன்று எமது பெண் பிள்ளைகள், எமது மகள்மார் எதிர்கால தாய்மார்கள், எதிர்காலத்தில் அவர் தேவைகளுக்காக அவங்களை நாங்கள் நேரத்தோடு எழுப்பாட்டுவோம். எமது பிள்ளைக்கு ஒரு பயணம் இருக்கிறது, ஒரு சுற்றுலா அழைத்து செல்கிறார்கள் என்று சொன்னாங்க. எமது பிள்ளைகளை நாங்க என்ன செய்யறோம்? நேர காலத்தோட எழுப்புகிறோம். எமது பிள்ளைகளுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, ஒரு நேர்முக பரீட்சை, ஒரு எக்ஸாம் இருக்குது என்று சொன்னா எமது பிள்ளைகளை நாங்க என்ன செய்வோம்? நேர காலத்தோடு எழுப்பாட்டி ரெடியாக்குவோம். ஆனா சுப தொழுகைக்காக வேண்டி எமது பிள்ளைகளை நேர காலத்தோடு எழுப்பக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கு? சுப தொழுகைக்கு எழுப்பாம அப்படியே தூங்க விடுவார்கள். என்ன காரணம் சொல்வார்கள்? 5 நாளும் நாங்க நேரத்தோடு ஸ்கூலுக்காக வேண்டி எழுப்பாட்டினோம். இன்றைக்கு லீவு நாள், இன்றைக்கு சனிக்கிழமை, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, 5 நாளும் நேரத்தோட எழும்பி நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு, இன்றைக்கு லீவு நாள் கொஞ்சம் உறங்கட்டுமே, கொஞ்சம் லேட் ஆகி எழும்பட்டுமே என்று அவர்களை ஃபஜ்ருக்கு எழுப்பாத பெற்றோர்கள், சில பெற்றோர்களை நாங்க பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படியான குழந்தைகளை நாங்க இப்படியான முறைக்கு வளர்த்தெடுத்தோம் என்று சொன்னால் எப்படி நாங்க தொழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ் நல்லடியார்களே, பிள்ளைகள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், வீட்டிலே நெருப்பு பற்றி எரிகிறது, வீட்டுல நெருப்பு பத்தி எரிகிறது. நாங்க என்ன செய்வோம்? எல்லாத்தையும் வச்சுட்டு எங்களோட பிள்ளைகளை தான் எழுப்பாட்டி வெளியே கொண்டு வருவோம். எங்களோட தங்கம் இருக்கும், எங்களோட வாகனம் இருக்கும், எங்களோட பெருமதியான சொத்தெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒரு பக்கம் மீக்கட்டும். முதலாவது பிள்ளைகளை எழுப்பாட்டி தான் வீட்டுக்கு வெளியே கொண்டு வரும், பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக. அந்த நெருப்புலேருந்து பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு பிள்ளைகளைத்தான் உடனே நாங்க என்ன செய்வோம்? வெளியே எடுத்து கொண்டு வருவோம். ஆனா நரக நெருப்பிலிருந்து எமது பிள்ளைகளை நாங்க காப்பாத்துறதுக்கு என்ன முயற்சி செய்து இருக்கிறோம்? நரக நெருப்பிலிருந்து அவர்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் தொழக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் அடிப்படை விஷயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தொழக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குவோம், தொழக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் உருவாக்குவோம். நான் மட்டும் தொழிலால் போதும் என்று இருந்து விடாமல் எனது மனைவி தொழ வேண்டும், எனது பிள்ளைகள் தொழ வேண்டும் என்ற அடிப்படையிலே எமது பிள்ளைகளை தொழக்கூடியவர்களாக நாம் மாற்றிவிடுவோம். எமது பிள்ளைகளுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம், எமது பிள்ளைகளிடத்தில் நல்லொரு வாகனம் இல்லாமல் இருக்கலாம், எனது பிள்ளைக்கு நல்லொரு தொழில் இல்லாமல் இருக்கலாம், எனது பிள்ளைக்கு கல்வி இல்லாத ஒரு நிலைமை இருக்கலாம். ஆனால் எனது பிள்ளை தொழுகை இல்லாதவனாக மட்டும் இருந்துவிடக் கூடாது. எனது பிள்ளைக்கு எது இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவனுக்கு வசதி இல்லாட்டியும் சரி, நல்ல வாகனம் இல்லாட்டியும் சரி, நல்ல தொழில் இல்லாட்டியும் சரி, பரவாயில்லை. ஆனா அவனுக்கு தொழுகை மட்டும் இல்லாம இருந்துவிடக் கூடாது என்பதுல கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மற்றதும் பிள்ளைகளுக்கு இருக்கத்தான் வேண்டும், வசதி வாகனம் எல்லாம் இருக்கத்தான் வேண்டும். ஆனா தொழுகை விஷயத்துல நாங்க கூடுதலாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாமும் சரியாக முறையாக தொழுது எமது பிள்ளைகளையும் தொழக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுவோம், தொழக்கூடிய சந்ததிகளை உருவாக்குவோம். அதற்கு அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.